வணக்கம் மக்களே, வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் அதி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா தம்ப்நெயிலே பாட்டு வந்திருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்ற கடமைக்கு சொல்லிடுறேன். லிவியதான் அப்படிங்கிற ஒரு சி மான்ஸ்டரை பத்தி தான் பார்க்க போறோம். அதனால பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கீழே உள்ள அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் சேர்த்து அமைக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். லிவியதான் அப்படிங்கிற பேரை இப்போ அடிக்கடி எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஃபேஸ்புக் எடுத்தாலும் சரி, இன்ஸ்டா எடுத்தாலும் சரி, இல்லை யூடியூபே எடுத்தாலும் சரி, லிவியதான் அப்படிங்கிற ஒரு சி மான்ஸ்டரை பற்றி அதிகமாக பேசியிருப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன, அது எதனால, ஏன் இந்த லிவியதான் வந்தால் உலகம்லாம் அழிய போகுது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்கன்ட்டு இந்த வீடியோவில் முதல்ல பார்க்கலாம். லிவியத்தான்னா என்ன, அது எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம். லிவியதான் வந்து ஒரு மிகப்பெரிய ராட்சச பாம்பாம். ஆமாங்க, அது வந்து தண்ணிக்குள்ளே வாழ்கிற ஒரு மிகப்பெரிய பாம்பாம். கடவுள் வந்து ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த காலகட்டமே ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி போகுது. அந்த காலகட்டத்தில் உலகம் உருவாகி ஒரு 3 நாளில் கடவுள் வந்து அவருக்கு போர் அடிச்சது என்னன்னு தெரியல, அதாவது ஒரு பாம்பை உருவாக்குறாராம். அதாவது ஒரு பாம்பு இல்லை, மொத்தம் 2 பாம்பு உருவாக்குறாராம். அதில் ஒன்று வந்து மேல், இன்னொன்று வந்து ஃபீமேலு. அதுவும் எப்படின்னா, யாராலையும் அழிக்க முடியாத அளவுக்கு, யாராலையும் அந்த மிருகத்தை தொட முடியாத அளவுக்கு, அதாவது அது எரிஞ்சு நின்றுச்சுன்னா சூரியனே மறைக்கிற அளவுக்கு, இதே அது கடலுக்குள்ள நீந்துச்சுன்னா பெரிய பெரிய அலைகள், அதாவது சுனாமி மாதிரி, நிலநடுக்கம் மாதிரி, அது மாதிரி நிறைய இயற்கை சீற்றங்கள் மாதிரி நிறைய அழிவுகள் வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதோட தோல் வந்து இரும்பு மாதிரி இருக்குமா, எந்த ஒரு ஆயுதத்தாலையும் அதை தொலைக்க முடியாதான், அந்த அளவுக்கு இரும்பு மாதிரி உருவாக்கி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட வாயிலேருந்து நெருப்பும் வருமா. ஆமாம், இது வந்து சூப்பர் ஹீரோஸ் சூப்பர் வில்லன்ஸே டஃப் கொடுக்குற மாதிரி இது ஒரு பயங்கரமான கேரக்டராக உருவாக்கி வச்சிருக்காரு. அதாவது இது வாயத்தோட தான் நெருப்பு வருமா, ஆனால் இது வாழ்றது வந்து தண்ணிக்குள்ள. ஆனால் கடவுள் உருவாக்கும் போது இந்த மானே தேனே பொன்மானேன்னு போட்டு எல்லாவையும் கலக்கிற மாதிரி ஒரு கலவையை உருவாக்கிட்டாரு. ஆனால் உருவாக்கின பிறகு தான் அவருக்கே ஒரு சிந்தனை வருது, என்னடா இது, நம்ம இவ்வளோ இது பவர்லாம் யூஸ் பண்ணி அதை உருவாக்கிட்டோம், ஒருவேளை அதுவே அந்த உலகத்துக்கு ஆபத்தாயிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அவருக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு. அதனால இந்த 2 பாம்பும் சேர்ந்து இனப்பெருக்கம் பண்ணால் அது நிறைய பரவி இந்த உலகத்தையே அழிச்சிரும். அதனால இந்த 2ல் ஒன்றை கொன்றுவோம் அப்படின்ட்டு அவர் ஃபீமேலை கொண்டுறாரு. அந்த மேல் வந்து அதுக்கு ஒரு தண்ணிக்குள்ளேயே போயிருச்சான். இப்போ அந்த தண்ணிக்குள்ளேருந்து அந்த லிவியதான் எப்போ மேலே வருதோ அப்போ அந்த உலகம் ஃபுல்லாக அழிஞ்சிரும். அதில் வந்து சில பேர் மட்டும், அதாவது நல்லவங்கன்னு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நல்லவங்க சில பேர் மட்டும் கடவுளுக்கு வந்து, கடவுள் நீங்கள் தான் வந்தால் தான் எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டுற மாதிரியும், அந்த வேண்டின ஆட்களை தவிர அது எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுமா. ஏன்னா அந்த மீதி உள்ள எல்லா ஆட்களுமே இந்த போட்டி, பொறாமை, கோபம் அந்த மாதிரி எல்லா இதுலையுமே ரொம்ப மூழ்கி போய் இருக்கிறதுனால இந்த லிவியதான் வந்தால் அந்த எல்லாருமே அழிஞ்சிருவாங்க. இந்த கடவுளை மட்டும் கும்பிட்றாங்க பார்த்தீங்களா, அவங்க மட்டும் தான் உயிரோடு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, கடவுள் வரும்போது இந்த லிவியத்தானை அழிக்கிறதுக்காண்டியே ஒரு ஸ்வாட் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அப்பவே அந்த லிவியத்தான் கூட சண்டை போட்டு அதை கொல்லும் போது கடைசியில் உள்ள எல்லாருமே அழிஞ்சிருவாங்கல்ல, இந்த மீதி இருக்கிற நல்லவங்க அந்த தோலை ஃபுல்லாக உரிச்சு அதையே ஒரு டென்ட் மாதிரி கட்டி, அந்த டென்ட்டுக்குள்ள அந்த லிவியத்தானோட கறி இருக்கும்ல, ஃப்ளஷ், அதையே வந்து சமைச்சு அந்த கடவுளோடய உட்காந்து எல்லாருமே சாப்பிடுவாங்களாம் அப்படின்னு ஒரு தரப்பு மக்கள் சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் அதுக்கும் கொஞ்சம் மேலே போய், இந்த லிவியத்தான் எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியும், அது மேலே வர போற நாளும் நெருங்கிட்டு, அது மட்டும் வந்துச்சுன்னா நிலநடுக்கம், பூகம்பம் மாதிரி நிறைய பேரழிவுகள் வரும்னு சொல்றாங்க. இருந்தாலும் எதனால அதை பத்தி சொல்றாங்க அப்படின்னா, அதோட நீளம் மட்டும் கிட்டத்தட்ட 400 to 500 கிலோமீட்டர் இருக்குமா. அதாவது மீட்டர் இல்லைங்க, கிலோமீட்டர் இருக்குமா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நான் வந்து தூத்துக்குடியில் இருக்கேன். இப்போ தூத்துக்குடிலேருந்து நீங்கள் கோயம்புத்தூர் போனாலே இவ்வளோ கிலோமீட்டர் வராது, கம்மியாக தான் வரும், ஒரு 300 370 தான் வரும். இது 400 to 500 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. அப்போ அது எவ்வளோ பெரிய நீளம்னு நீங்களே நினச்சி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய கிரியேச்சர் வந்து அது லைட்டாக வாழை அசித்தாலும் சரி, இல்லை காலை அசித்தாலும் சரி, நிலநடுக்கம், பூகம்பம், சுனாமிங்கிறது வரதான் செய்யும். அப்புறம் ஸ்டார்டிங்கில் லிவியதான் வந்து எங்கே இருக்குன்னு சில பேர் வந்து எங்களுக்கு தெரியும் சொன்னாங்கன்னு சொன்னால, அதோட இடம் பேர் வந்து ஸ்காட்டியா பிளேட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்காட்டியா பிளேட் வந்து கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டராம். அதை வந்து நம்ம ஜூம் அவுட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பாம்பு மாதிரி தெரியுது. அது லிவியத்தானோ என்னமோ, ஆனால் அதை பார்க்க பாம்பு மாதிரி தெரியறதுனால இதுதான்ப்பா லிவியத்தான், இது வந்து ஸ்காட்டியா பிளேட்டில் இருக்குது, அது இருந்து அசைஞ்சுன்னா உண்மையிலேயே இந்த உலகமே அழிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சில தரப்பும். சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு மித்து தானே, அவங்க வந்து என்ன குறிப்பிட்டாங்கன்னா இந்த ஸ்காட்டியா பிளேட்டை தான் குறிப்பிட்றாங்க. இது வந்து ஒரு பாம்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த பிளேட்டு பாம்பு வடிவத்தில் இருக்கிறதுனால இந்த ஸ்காட்டியா பிளேட்டை தான் லிவியதான் அப்படிங்கிற குறிப்பிடுறாங்க. ஒருவேளை இந்த பிளேட் அசைஞ்சா கண்டிப்பாக, ஏன்னா எல்லாமே அந்த ஒரு பிளேட்னால தான் நான் இருக்கேன், அந்த பிளேட் அசைஞ்சா கண்டிப்பாக சுனாமி எல்லாமே வரதான் செய்யும். அதனால இந்த பிளேட்டை தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்களே தவிர லிவியதான்ங்கிற ஒரு பாம்பு
கிடையவே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் யாரோட நம்பிக்கையிலும் குறுக்க வர விரும்பல. ஏன்னா அவங்கவங்க நம்பிக்கை அவங்கவங்களுக்கு. ஆனா இப்போ ரீசெண்டா இந்த லிவியத்தான் வந்து எதுக்கு இவ்வளோ ஃபேமஸா இவ்வளோ ட்ரெண்டிங்கா பேசப்படுது அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அது வந்து ஓவர் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதாவது டூம்ஸ்டே ஃபிஷ், அப்புறம் டெவில் ஃபிஷ் வர ஆங்குலர் ஃபிஷ், இந்த 2 ஃபிஷ்ஷுமே சர்ஃபேஸுக்கு வந்து இறந்து போயிருச்சு. அதாவது 2மே ஆழ்கடல் உயிரினம். எப்போ மட்டும் ரேராக தான் சர்ஃபேஸ்க்கு வரும். எப்படி இந்த 2 மீனுமே ஒரே நேரத்தில் மேலே வந்து இறந்து போயிருச்சுல. அதனால இது 2மே நம்ம டீப் வாட்டரில் வாழ்றது. அது ஏன் மேலே வந்துச்சு? அப்போ டீப் வாட்டரில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அதனால தான் இந்த 2 மேலே வருது. அப்போ இந்த லிவியத்தானும் டீப் வாட்டரில் தானே வாழுது. அப்போ இது 2 மேலே வர்றப்போ அதுவும் மேலே தான்ப்பா வரும். வந்துச்சுன்னா இந்த உலகம் அழிஞ்சிரும். அது வரப்போகிற நேரம் ஆயிட்டு அது இந்த ஸ்காட்டியா பிளேட்டில் தான் இருக்குன்ட்டு எல்லாரும் அலுவ சொல்கிறாங்க. அதனால தான் இப்போ ட்ரெண்டிங்காக இன்ஸ்டானாலும் சரி, ஃபேஸ்புக்னாலும் சரி, யூடியூப்னாலும் சரி, எதில் பார்த்தாலும் இந்த லிவியத்தான்ங்கிறது வந்துக்கிட்டே இருக்கு. எனக்கு இந்த லிவியத்தானுங்கிற சீ மான்ஸ்டர் இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. மேபி உங்களுக்கு இருக்கலாம். அது இருந்துச்சுன்னா அது எங்கே இருக்கு, இல்லை எப்படி இருக்கும், இல்லை அது வந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க, இல்லை அது வந்தால் என்ன பண்ணும் அப்படின்னு நீங்கள் ஒரு மைண்டில் வச்சுருப்பீங்க தெரியுமா? அதை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் எனக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த மாதிரி எனக்கு வந்து புராண கதைகள், இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கிரியேச்சரை பற்றி பேசினாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணிருங்க, பிடிக்காதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வேற எந்த டிஃப்ரெண்டான இல்லை கிரியேச்சர் பற்றியோ இல்லை எந்த வீடியோஸ் போடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அதை நான் போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.